கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். தினேஷ் கார்த்திக் ரிட்டையர்ட் ஆக போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மேட்சோட ஓய்வு பெற்றுட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபீஷியலாக அவர் வாயிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட சில சோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய தகவல்கள் அதை தான் குறிக்குது. குறிப்பாக விராட் கோலி ரொம்ப சேடாக இருக்கும்போது விராட் கோலி போய் கட்டி பிடிச்ச ஒரே ஆள் தினேஷ் கார்த்திக். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியும் சில நியூஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ மேட்ச்ல என்ன இருந்துச்சு, டிகேக்கு இதுதான் லாஸ்ட் மேட்சா, ஸோ அது மட்டும் இல்லாமல் விராட் பண்ண சாதனைகள் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜேர்னி ஆஃப் ஆர்சிபி இது வரைக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ முதல் கேம் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக லூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்விகள் தான், இடையில ஒரே ஒரு வெற்றி தான் வந்துச்சுன்னு சொல்லணும். 8 மேட்சோட முடிவில் ஒரே ஒரு வின். ஆல்மோஸ்ட் முதல் டீமாக இவங்க தாண்டா வெளியில் போவாங்க, 10வது இடத்துல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ஆண்டி பிளேயர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ கூட நம்மளால் புஷ் பண்ணி மேலே போக முடியும், லக்கு நம்ம கூட தான் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி கவலையப்படாதீங்க. உங்களுடைய ஃபேவரட் கேம் கிரிக்கெட், அதனால தான் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஃபேவரட் கேமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன அட்வைஸ், ஒரு சின்ன ட்ரிகர் மட்டும்தான் பண்ணி விட்டுருக்காரு. ஆர்சிபியோட மொத்த பவுலிங் யூனிட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா தீ பிடிச்சி எறிகிற அளவுக்கு போட்டாங்க. ஸோ எஸ் தயால் அவர்கிட்ட இருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஸோ டோர்னமெண்ட்டுடைய ஸ்டார்டிங்கில் நிறைய ரன்ஸ் போயிட்டு இருந்தாரு, பட் இருந்தாலும் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே கூடிய வின் பண்ணுறதுக்கு அவர் மிக முக்கியமான ரீசன் ஃபைனல் ஓவர் கரெக்டாக போட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் சிராஜ் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபர்கூசன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டீசெண்டாக போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 9வது மேட்சுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. ஒரு மேட்ச் இடையில் அடி வாங்கினார். மற்ற மேட்ச் எல்லாம் கொஞ்சம் ரன் போகிற மாதிரி இருந்தாலும் அவர் போட்டது எல்லாமே டெத் ஓவர்ஸ் நல்லா பண்ணார். நேற்று மேட்ச்லேயும் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ஆர் மேட்ச்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது செம்மையாக இருந்துச்சுங்க. வந்த உடனே முதல் ஓவரில் டாட் பால் போட்டு ப்ரெஷர் எடுத்து விக்கெட் எடுத்தது அப்படிங்கிறதுலாம் உண்மையாலுமே மேசிவான ஒரு பவுலிங் தான். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் செம்மையாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து வின் பண்ணி அந்த கேகேஆர் கூட ஒரு ரன் வித்தியாசத்தில் தோற்ற அந்த மேட்சை தவிர இவ்வளோ தூரம் வந்தது எல்லாமே அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ பேரை பற்றி பேசும்போது ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலியை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாமன்னனை மறந்துடவே கூடாது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டீமுடைய டோனையே மாற்றினாருன்னு சொல்லணும். மிடில் ஆர்டர் மேலே இந்த ப்ரெஷரை எடுத்தார். ரஜத் பட்டிதருக்கு நல்ல ஒரு கம்பெனி கொடுத்தாரு, செம்மையான ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு கடைசி ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல ட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ அதை தொடர்ந்து ஃபேப் டு பிளஸி எக்ஸலண்டான கேப்டன்சி. எத்தனை பேர் சவுத் ஆப்பிரிக்கா லீக் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதில் இதே மாதிரி தான் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பிளே ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடைசி மேட்ச்லாம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேப் டு பிளஸியோட கேப்டன்சியும் சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி தான் தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு லேர்ன் பண்ணி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற கற்றுக்கிட்டு வெறித்தனமான ஒரு கேப்டன்சி பண்ணார். உண்மையாலுமே பாராட்டியே ஆகணுங்க. அதுலேயும் ஃபேப் டு பிளஸிக்கு குறை வைக்கவே முடியாது. அண்ட் ஃபைனலாக இவரை பாராட்டாமல் எப்படிங்க இருக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் ஆரஞ்சு கேப் ஹோல்டர், இனிமேலும் அவர் தான் இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் அடுத்த ஆரஞ்சு கேப் ஹோல்டராக வரப்போகிறவருக்கும் இடையில மிகப்பெரிய ரன் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரீச் பண்ணுறது கஷ்டம் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டர். அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் 61 வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 154 இந்த சீசனுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஞ்சுரி வச்சுருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும், அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு. அண்ட் விராட் கோலிக்கு இந்த சீசனும் ஒரு ஹார்ட் பிரேக். முதல் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் ஹார்ட் பிரேக் தான். ஸோ அவரால் இந்த ட்ராஃபி அப்படிங்கிறது கண்ணால் பார்க்க முடியல. 17 வருஷ கனவு தொடர்ந்துருச்சு. ஸோ அடுத்த வருஷம் தானுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அடுத்த வருஷம் இதே டீம் கிடைக்குமானுங்கிறது டவுட்டுங்க. தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதே வீடியோவில் ஸ்வாரா தெரியல, பட் இருந்தாலும் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த வருஷத்தோட போயிடுவேனுங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் லைட்டாக சொல்லியிருக்கிறாரு. அண்ட் விராட் கோலி மேட்ச் தோற்றதுக்கப்புறம் போய் கட்டி பிடிச்ச ஒரே ஒரு ஆள் வந்துட்டு தினேஷ் கார்த்திக் தான். நீங்கள் இந்த பிக்கை பார்க்க முடியுது. அவர் வந்துட்டு ஜஸ்ட் எப்போவுமே மேட்ச் தோற்றதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போயிடுவார். ஆர்சிபி பிளேயர்ஸ் கூட எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் போய் பேசுவார். ரொம்ப சேடாக இருப்பார். பட் இருந்தாலும் அவர் சேடாக இருக்கும்போதும் விராட் கோலி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிகேவை ஹக் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஃபேர்வெலா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், 99% ஃபேர்வெலாக இருக்கிறக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ இவ்வளோ தூரம் தினேஷ் கார்த்திக் நம்மளை என்டர்டைன் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட டீமுக்காக ஆடி இருக்காரு. சிஎஸ்கே ஆடணுங்கிற கனவு. சிஎஸ்கேவும் ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா எண்டு வரைக்கும் பிட் பண்ணுவாங்க. கடைசியில் ஏதோ ஒரு டீம் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் தினேஷ் கார்த்திக் ஆப்ஷன் வரும்போது வந்துட்டு அவங்க பெட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அவரால் போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ ஃபைனலாக அந்த ஆசை நிறைவேற
அபிராமி அவருடைய கெரியர் முடிய போகுதா என்ன அப்படிங்கிறத அஃபீஷியலாக அவர் வாயிலேயே சொன்னால் தான் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். இதே டீம் திரும்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அக்ஷன் டைனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பேர் தான் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 5-6 பேராக இருந்தால் கூட டிகே உள்ள வரக்கான சான்ஸ் இருக்குது, மற்ற பிளேயர்ஸும் வரலாம். ஸோ ஆர்சிபி கனவுலையே நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு டீமை அகைன் பில்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.